வாழ்க தமிழ், வளக தளபதி. நாளைய முதல்வர் தளபதி விஜயண்ணா அவர்களின் நல்லாசியுடன் மற்றும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் என் இசிஆர்டி சரவணன் அவர்களின் தலைமையில் இங்கு இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு அழைப்பாளராக தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் சகோதரர் ரகுநாத் அவர்களே, இந்த விழாவினை ஏற்பாடு செய்ய தலைமையேற்றிருந்த அன்பு தம்பி முகலிவாக்கம் எம்எஸ் விஜயகுமார் அவர்களே, இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஹரிஷ் அவர்களே மற்றும் 158வது வட்டக்கழக நிர்வாகிகளே, அனைவருமே பகுதி நிர்வாகிகளே, மாணவர் அணி நிர்வாகிகளே, தொண்டர் அணி அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். பேர் சொன்னால் அதிகமாக போயினே இருக்கும், ஏன்னா டைம் இல்லை. மற்றபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக எல்லாரும் கட்சியில் இறங்கியிருக்கீங்க. விரைவில் வந்து பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் உறுப்பினர் கார்டு கொடுத்துருவாரு. கொஞ்சம் ஒத்துமையாக சேர்ந்து செயல்படணும். ஏன்னா இது தளபதி உச்சத்தை விட்டு நம்மளுக்கோசம் இறங்கி வந்து எவ்வளோ போராட்டம். இனி இதாவது மற்ற கட்சியில் கூட தேர்தல் வேட்பாளர் அறிவிக்கிறாங்கன்னா பறக்கும் படையெல்லாம் உள்ளே வந்ததே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் கூட எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. தளபதி பிரச்சாரம் பண்ண வராருன்னா அங்கே ஒரு பெரம்பூரில் ஒரு பள்ளத்தணுன்றானுங்க, உடனே பிரச்சாரத்துக்கு டைப் பண்ணுறானுங்க. இது இல்லாமல் மக்கள் கோசம் வேலை செய்கிற ஒரே கூட்டம் எங்கள் கூட்டம் தான். அதை நான் இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கிறேன். இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம தளபதி எப்படியாச்சும் முதலமைச்சர் ஆக்கணுன்ற ஒரே டார்கெட்டை நோக்கி தான் வெற்றி பயணம் பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பாக 2026 நம்ம நிறைவேற்றணும். தளபதி எப்படின்னா செஞ்சாதி கோட்டில் உட்கார வச்சு முதலமைச்சர் ஆக்கணும். அது ஆக்குனாக்கா மகளிருக்கெல்லாம் நிறைய ஸ்கீம் வச்சிருக்கா தளபதி. அது இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அதிமுக பார்த்தீங்கன்னாக்கா அதிலே ஆல்ட்ரேஷன் பண்ணுறான் அவன் தேர்தல் அறிக்கையை. திமுக பார்த்தீங்கன்னாக்கா தளபதி மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னொன்னே உடனே பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கீம் எல்லாம் உள்ள தள்ளுறாங்க. ஒன்றுமே புரியல. நம்ம எது பண்ணாலும் காப்பி அடிக்கிறது ரெடி ஆகிறாப்புல. அது மாநாட்டில் ஆரம்பித்து நீ தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற